வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அண்மையில் காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர நெருக்கடிகளை தூண்டியுள்ளது. இந்தியா அண்டை நாட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை செயற்படுத்துவதால் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இந்தியாவின் பதிலடியை தவிர்க்க பாகிஸ்தானுக்கு எந்த வாய்ப்பையும் இந்திய அரசு கொடுக்கவில்லை. அந்த விதத்தில் மிக கடுமையான ராஜதந்திர பதிலடி இந்தியாவால் கொடுக்கப்பட்டுள்ளது. 2008 மும்பை தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவில் நடந்த மிக மோசமான தாக்குதல் என்ற காரணத்தினால் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி பாகிஸ்தானுக்கு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர வீழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு விளைவுகளை கொடுக்கின்றன. தாக்குதல் நடந்து சில தினங்கள் ஆனபின் இப்போதுதான் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சாட்சியங்களின் கூற்றுக்கள், தாக்குதல் நடத்தியவர்களின் அடையாளங்கள் மற்றும் தாக்குதல் முறைகள் பற்றிய ஓரளவு தெளிவான விவரங்களை வெளிப்படுத்துகின்றன. தீவிரவாதிகள் சுடுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களின் பெயர்கள் மற்றும் மதங்களை கேட்டதாக கூறப்பட்டது இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சில சுற்றுலா பயணிகள் தங்களை மதத்தால் பிரிக்க கலிமாவின் இஸ்லாமிய வசனத்தை ஓதுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறினார்கள். ஒரு குறிப்பாக சோகமான சம்பவத்தில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுனில் நதானியல் என்ற கிறிஸ்தவர் கல்மாவை ஓத முடியாமல் கொல்லப்பட்டார். அதே நேரத்தில் கல்மாவை ஓத முடிந்த ஒரு இந்து காப்பாற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்கர் இ தொய்பா LET தீவிரவாத அமைப்பின் ஆதரவு இயக்கமான எதிர்ப்பு முன்னணி TRF இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காஷ்மீரி அல்லாதவர்களை குடியேற்றுவதை எதிர்ப்பதை அவர்களின் உந்துதல் என்று கூறிய TRF இது மக்கள் தொகை மாற்றத்தை உண்டாக்குகிறது என்று குறிப்பிட்டதாக ஆரம்ப தகவல்கள் வெளியாகின. இப்போது அதை TRF மறுக்கிறது. கொடிய பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் வெப்பத்தை எதிர்கொண்டுள்ள பாகிஸ்தானை தளமாக கொண்டு LETயின் கிளையான TRF இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரிய சமூக ஊடக பதிவு போலியானது என்கிறது. அந்த உரிமை கோரல் பதிவு இணைய ஊடுருவலின் விளைவு என கூறிய படுகொலையில் இருந்து விலகி கொண்டது. அதாவது தனது சமூக ஊடக வலைதள கணக்கை யாரோ ஹேக் செய்து அதில் உரிமை கோரலை செய்துவிட்டார்கள் என்கிறது TRF. அதன் சமூக ஊடக கணக்கில் நேற்றிரவு வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிக்கையில் TRF பஹல்காம் சம்பவத்தில் அதன் தொடர்பை சந்தேகத்திற்கு இடமின்றி மறுப்பதாக கூறியது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் எங்கள் டிஜிட்டல் தளங்களில் ஒன்றிலிருந்து ஒரு சுருக்கமான மற்றும் அங்கீகரிக்கப்படாத செய்தி வெளியிடப்பட்டது என்று அறிக்கை கூறியது. உள்தணிக்கைக்கு பின் இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய ஊடுருவலின் விளைவு என்று அவர்கள் நம்புவதற்கு காரணங்கள் இருப்பதாக LETயின் கிளை இப்போது கூறுகிறது. இணைய ஊடுருவலுக்கு இந்திய உளவு ஏஜென்சிகள் மீது அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தீவிரவாத தாக்குதல் தொடர்பான தனது உரிமை கோரலை TRF திரும்ப பெறுவது இதுவே முதல் தடவை. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் தலையீட்டை மறுத்த சில மணி நேரத்துக்கு பின்னர் பிராந்திய பதட்டங்களை தூண்டுவதற்காக இந்த சம்பவம் இந்தியாவால் திட்டமிடப்பட்டது என்ற தகவல் பாகிஸ்தான் ஊடகங்களில் கவாஜா ஆசிப் கூறியதாக வெளியானது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் TRF என்று எதுவும் இல்லை என்றும் LET அழிந்துவிட்டது என்றும் கூறுகிறார். அது பற்றி கூறிய அவர்கள் பெயரிடும் TRF குழு இங்கே பாகிஸ்தானில் இல்லை. லஷ்கர் இ தொய்பா அழிந்துவிட்டது. பெற்றோர்கள் இல்லாவிட்டால் கிளை எவ்வாறு இங்கு பிறக்கும்? ஸ்கை நியூஸின் யால்டா ஹக்கீம் வியாழக்கிழமை ஒரு நேர்காணலில் கூறினார். இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகளின் வட்டாரங்கள் TRFின் புதிய கூற்றுக்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக கூறுகிறார்கள். பஹல்காம் தாக்குதலுக்கு சர்வதேச சமூகத்திலிருந்து மட்டுமல்ல, காஷ்மீரிகளின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாகவும் பாகிஸ்தான் அழுத்தத்தில் உள்ளது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. TRF பாகிஸ்தான் உளவுத்துறை ISIன் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர்கள் இப்போது தங்களை தூர விலக்கிக் கொள்ள முயல்வதாகவும் இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகளின் வட்டாரங்கள் கூறினார்கள். தீவிரவாதிகள் படம் பிடித்த உடல் கேமரா காட்சிகள் வெளியாகாது என்றும் இந்திய மற்றும் உள்ளூர் இயக்கம் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவரின் பெயர் சைஃபுல்லா ஹசூரி என்று உளவுத்துறை இப்போது கண்டறிந்துள்ளது. மற்றொரு பெயரில் கலித் என்று அழைக்கப்படும் இந்த நபர் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தில் உயர்மட்ட தளபதிகளில் ஒருவர். இந்தியாவின் தேசிய உளவுத்துறை அமைப்பு NIA தாக்குதல் நடந்த உடனேயே விசாரணையை தொடங்கியது. ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த இடத்தை பார்வையிட்டது. நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளின் அடிப்படையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் காவல்துறை தீவிரவாத சந்தேக நபர்களின் ஓவியங்களை வெளியிட்டது. அவர்கள் முறையே மூசா யூனுஸ் மற்றும் ஆசிஃப் என்று குறியீட்டு பெயர்களால் அறியப்பட்ட ஆசிஃப் ஃபவுஜி, சுலோமான் ஷா மற்றும் அபு தல்ஹான் என அடையாளம் காணப்பட்டனர். முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான பாகிஸ்தான் நாட்டவர் ஹஷீம் மூசா என்ற சுலைமான் கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் செயல்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் அல்லாதவர்கள் மீதான முன்பு நடந்த தாக்குதல்களில் குறைந்த 3 தாக்குதல்களில் ஹஷீம் மூசா ஈடுபட்டதாகவும் விசாரணைகளிலிருந்து கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக பெரிய பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் காவல்துறை மற்ற பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து 2000க்கும் மேற்பட்டவர்களை முதன்மையாக முன்னாள் தீவிரவாத சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரித்தது. இருப்பினும் பலர் ஆரம்ப விசாரணைகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகள் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 20 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் பீர்பஞ்சால் மலைத்தொடரின் உயரமான பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த பகுதியில் ஆளற்ற விமானங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவற்றில் தகவல் சேகரிக்கும் ஆளற்ற விமானங்களும் உள்ளன, ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்களும் உள்ளன. சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவது சாத்தியமே. கடந்த ஆண்டு எல்லையிலிருந்து காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பயணத்தை எளிதாக்கிய எல்இடியின் அனுதாபிகள் உட்பட பொதுவான தொடர்புகளை உளவு அமைப்புகள் விசாரித்து வருகின்றன. EA எனப்படும் மறைகுறையாக்கப்பட்ட பயன்பாடுகளை பயன்படுத்தி எல்இடி மற்றும் TRF உடன் தொடர்பு கொண்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ளவர்களை அடையாளம் காண உளவுத்துறையினர் சைபர் ஸ்பேஸை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த தாக்குதல் இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் பரவலான கண்டனத்தை ஏற்படுத்தியது. காஷ்மீர், ஸ்ரீநகர், புல்வாமா, சோபியான், பகல்காம், தாது, அனந்த்நாக், பாராமுல்லா மற்றும் பிற நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களுடன் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி முழுவதும் எதிர்ப்புகள் வெடித்தன. இருதரப்பாலும் நிலைமையை கவனமாக நிர்வகிக்கவில்லை என்றால் மோதல் மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. எல்லைப் பகுதியில் ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்துள்ளன. பாகிஸ்தான் ராணுவம் தூண்டப்படாத துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்தது. அது பற்றிய விரிவான காணொலியை பரபரப்பு மீடியாவின் இந்திய ராணுவ நடவடிக்கை யூடியூப் சேனல் நமது மீடியாவில் இன்று பதிவேற்றம் செய்வோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பிரிவினைவாதியும் அரசியல் தலைவருமான மிர்வைஸ் உமர் ஃபாரூக் ஸ்ரீநகரில் உள்ள ஜாமியா மசூதியில் நடந்த பிரசங்கத்தில் காஷ்மீர் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுடன் தோளோடு தோள் நிற்கிறார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் பிரார்த்தனைக்கு முன் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது என்றும் கூறினார். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த தாக்குதலை ஒரு கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற செயல் என்று விவரித்தார். அதே நேரத்தில் துணை ஜனாதிபதி ஜகீப் தன்கர் இது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இந்த தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் கூறிய பிரதமர் மோடி இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையினை விமர்சித்தார். ஆனால் அச்சுறுத்தலை கையாள்வதில் ஆதரவை வழங்கினார். அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாகிஸ்தான் கடுமையான பதிலடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு குறிப்பிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர சேனல்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை கண்டறிய பாதுகாப்பு படையினர் தங்கள் நடவடிக்கைகளை தொடர்வதால் நிலைமை ஓரளவு குழப்பமாகவே உள்ளது. தாக்குதல் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட ராஜதந்திர வீழ்ச்சியானது இரு நாடுகளுக்கும் இடையே சமீப ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக கடுமையான நெருக்கடியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது முதல் பொது கருத்துக்களில் இந்த சம்பவத்தை ஒரு மோசமான சம்பவம் என்று விவரித்தார். தாக்குதலின் தீவிரத்தை எடுத்துக்காட்டி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை வெளிப்படுத்தினார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்காவின் ஒற்றுமையை மீண்டும் வலியுறுத்திய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா வலுவாக நிற்கிறது. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் காயமடைந்தவர்கள் குணமடையவும் பிரார்த்திக்கின்றோம். பிரதமர் மோடி மற்றும் இந்திய மக்கள் எங்கள் முழு ஆதரவையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் கொண்டுள்ளனர் என்றார். ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தாக்குதலின் பெரிய அளவிலான சூழலையும் எடுத்துரைத்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் குறிப்பாக காஷ்மீர் பிராந்தியத்தில் நீண்டகால மற்றும் ஆழமாக வேரூன்றிய பதட்டங்களை குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பல நூற்றாண்டுகளாக பதற்றம் நீடித்து வருவதாக ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். ஆனால் இரு நாடுகளின் தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவை வலியுறுத்தி இரு நாடுகளும் இறுதியில் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக அறிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் UNSC பிரான்சின் கவுன்சில் தலைவர் ஜெரோம் பானபோன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் இந்தியா மற்றும் நேபாள அரசுகளுக்கும் UNSC ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்களையும் விரைவாக முழுமையாகவும் குணமடையவும் வாழ்த்தியது. இந்த சம்பவத்தை கண்டிக்கத்தக்க தீவிரவாத செயல் என்று வர்ணித்த UNSC குற்றவாளிகள், அமைப்பாளர்கள், நிதி அளிப்பவர்கள் மற்றும் ஸ்பான்சர்கள் உட்பட அனைவரையும் பொறுப்பு கூறி அவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.
சர்வதேச சட்டம் மற்றும் தற்போது பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களின் கீழ் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒத்துழைக்குமாறு கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, சந்தேக நபர்களை நாடு கடத்துவது, தீவிரவாத வலையமைப்புகளுக்கு நிதியுதவியை நிறுத்துவது ஆகியவை அடங்கும். தீவிரவாதம் அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும் என்பதை UNSC மீண்டும் உறுதிப்படுத்தியது. அவற்றின் உந்துதல், இருப்பிடம் அல்லது குற்றவாளிகளின் அடையாளம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் தீவிரவாத செயல்களில் குற்றவியல் மற்றும் நியாயப்படுத்த முடியாதவை என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியது. தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு விரிவான அணுகுமுறையின் அவசியத்தை கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தியது.